ரைட். பிக்கு கிடையாக இசமன் டெல்டா எம்பியை பாவிச்சால் கேட்டிக்கிற கேள்வி மோதிகையினால் பியில் ஏற்படும் கணத்தாக்கு விசை ஐ. ரைட். ரைட். கணத்தாக்கு விசை, கணத்தாக்கம் இதெல்லாம் கொண்டதான் குறிக்குமே. ரைட். பின் இந்த கணத்தாக்கத்தை கண்டுபிடிப்போம். கணத்தாக்கு மோதிகையினால் பியில் ஏற்படும் கணத்தாக்கு. ரைட். அப்ப கிடையாக பிக்கு ஐ சமன் டெல்டா எம்பியை பாவிச்சால் என்னன்னு வரும்? ஐ வந்து எழுத்து சிலைக்குது ஐ சமன் டெல்டா எம்பி பிக்கு இறுதி யுந்தம் செய்ய ஆரம்பம் பீட இறுதி யுந்தம் செய்ய பீட ஆரம்பம் பீட மொத்தலுக்கு புற உந்தம் என்ன? m into v2 மைனஸ் எங்களது சில பாய்க்கிறேன் மேல குறிச்சு காட்டிக்கிறேன். இந்த திசையும் எங்களது சில பாய்க்கிறேன் குறிச்சு காட்டுறேன். ரைட். இறுதி யுந்தம் செய்ய ஆரம்பம்ன்றது திணி உச்சார ஆரம்பம் 3 இங்கல ஆனா நான் பாய்க்கிட்டேன் இங்கல -3 வீட்டுக்கு பதிலா பிரதிடுவோம். அதுக்கு முந்தி இதுல ஒரு m காமன் அடுத்தா m into v2 minus into minus plus 3 நீ வீட்டுக்கு பதிலா பிரதிடு பிரதிட்டால் i சமன் என்ன வரும்? m into வீட்டுக்கு பதிலா எவ்வளவு பிரதிடு u into 5 lambda lambda minus 3 கீழே 1 சக lambda ஒரு u இங்கில் 1 சக lambda ஐ கண்டுபிடிக்க. ஒரு u இங்கில் 1 காமன் எடுங்க ஐய கண்டுபிடிக்கலாம். இதை நான் அளிக்கிறேன். ரைட். പിന്നെ u എങ്കിൽ 1 സഹ lambda കോമൺ എടുக்கிறேன். കോമൺ എടുത്താൽ i സമൻ ஒரு u எങ്കിൽ 1 சக lambda காமனா வந்தால் mu விங்கில் 1 சக lambda வெளியில் எடுத்தால் இதுல பாருங்க u எങ്കിൽ 1 சக lambda காமனா வந்துச்சு. என்ன மிச்சம்? u விங்கில் 1 சக lambda காமனா வந்துட்டு என்ன மிச்சம்? 5 lambda plus 2 lambda minus 3
அடுத்ததா யூவின் கீழ் ஒன்று சா லாம்டா காமன் எடுத்தால் இந்த மூணோட இந்த ஒன்று சா லாம்டா பெருக்கப்படும். யூ வந்தாச்சு, ஒன்று சா லாம்டா காமன் எடுத்து இந்த ஒன்று சா லாம்டா மூன்றோட பெருக்கப்படும். பிளஸ் 3 × ஒன்று சா லாம்டா. ரைட், 1 × ஒன்று சா லாம்டா. இது சுருக்கினால் ஆன்சருக்கு போகலாம். ரைட், இது சுருக்கும் போது MUவின் கீழ் ஒன்று சா லாம்டா அப்படி இருக்கட்டும் இன்டூ இதுல பாருங்க விரிச்செழுதுனா இந்த 5 லாம்டா அப்படி இருக்கட்டும் 5 லாம்டா. இது விரிச்செழுதும் போது +3 ஒன்று வரும், -3 கேன்சல் ஆகும். 3 லாம்டால பிரிக்கணும், 3 லாம்டா 2 லாம்டாவும் 5 லாம்டா. இதுல எனக்கு எதை கொமனா எடுக்கலாம்? ஒரு 5 லாம்டா உண்ட கொமனா எடுங்க. 5 லாம்டா உண்ட கொமனா எடுத்து 5 MU லாம்டா இன்டூ 5 லாம்டா கொமனா வந்துட்டு இங்க மிச்சம் என்ன? சக உண்டு கீழே ஒன்று சக லாம்டா. இதுதான் என்ன? I. ரைட், 5 7 டெல்டா MV பாவிச்சு கொமனா எடுத்தா ஆன்சர் வரும். உங்களுக்கு தெரியும் பிக்கு கிடைச்ச சில I 7 டெல்டா MV பாவிச்சு I சமன் உந்த மாற்றம். பீட இறுதி உந்தம் தாய் ஆரம்பம். பீட இறுதி உந்தம்ன்றது என்ன? திணிவேம் இறுதி வேகம் V2 தாய் ஆரம்பம். திணிவேம் ஆரம்ப வேகம். வேகம் இங்களுக்கு சில முனை உண்டு, அங்களுக்கு சில -3. இதுல இந்த எம்மா கொமனா எடுக்கிறேன். V2 - +3 V2க்கு பதிலாக கண்டதாவளத்தையும் பிரதியிட்டேன். ஒரு யூவிங்கில் ஒன்று சா லாம்டாவை கொமனா எடுக்கிறேன். யூவிங்கில் ஒன்று சா லாம்டா கொமனா எடுத்தா 5 சா 2 லாம்டா சேமன் அப்படி இருக்கும். யூ வெளியில வந்துட்டு ஒன்று சா லாம்டா கொமனா எடுத்து இங்க ஒன்று சா லாம்டா இல்ல, அப்ப ஒன்று சா லாம்டால பெருக்கப்படும். 3 × ஒன்று சா லாம்டா. பின் இது அவ்வளோத்தையும் சுருக்கி எழுதுனா இப்படி வரும். இதுல 5 லாம்டா கொமனா எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த கணத்தாக்கு விசையின் பெருமானம். கணத்தாக்கு விசை கணத்தாக்கம் எல்லாம் உண்டுதான். ரைட், இனி அடுத்த பார்ட் என்ன சொல்லிக்கிறான்? இக்கணத்தாக்கு விசையின் பெருமானம் சந்திக்கிறான் 25 MU இன்டூ ஒன்று சகிவிங்கில் 6. அப்படியா இருந்தால் லாம்டா சமன் 5 காட்டும். இனி அந்த கணத்தாக்கு விசை அந்த தந்த பெருமானத்துக்கு சமப்படுத்தி அந்த 2ஐயும் சமப்படுத்தி லாம்டாவை 5 என்று காட்டும். ரைட், இப்படி கேள்வி வாரண்டா. இது வந்து எஸ்ஏ பாட்டில் வார மாதிரி கேள்விதானே. பொதுவா மொத்தம் உங்களுக்கு எஸ்ஏ பாட்டில் வரல, ஸ்ட்ரக்சர் பாட்டில் தான் வந்து இதெல்லாம் பழைய பாஸ் பேப்பர்ல வந்து கேள்விகள். ரைட், இப்போ ஆனால் டேர்ம் பேப்பருக்கு ஒரு தனி கேள்வியா போடுவான். இப்போ ஆனால் ஃபைனல் பேப்பருக்கு எப்படியும் ஒரு தனி கேள்வியா போட மாட்டான். ஸ்ட்ரக்சர் கேள்வியில வரும், அதே நேரம் கலந்து வரும். எரியத்தோட கலக்கலாம், இப்படி அந்த சில விஷயங்களோட கலந்து வரும். வட்ட இயக்கத்தோட கலக்கலாம், முத்தல வேக நேர வரைப்போட கலக்கலாம், அப்படியாவது கலந்து வரும். ரைட், பின்ன இந்த கணத்தாக்கு விசையிட பருமன் எவ்வளவு சந்திக்கிறான்? அதுக்கு சமப்படுத்தி லாம்டா என்று காணும். ரைட், கணத்தாக்கு விசை இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 5 MU லாம்டா கணத்தாக்கு விசைன்றது என்ன? 5 MU லாம்டா இன்டூ ஈஸ்டா உண்டு கீழே ஒன்று சா லாம்டா இஸ் சமன். இந்த கணத்தாக்கு விசையிட பருமன் என்ன? பெருமானம் 25 MU இன்டூ ஒன்று சகிவிங்கில் 6. அப்படியா இருந்தால் லாம்டா 5 என்று காட்டலாம். லாம்டா கண்டுபிடிக்கும். ரைட்,
പിന്നെ ലെംഡா சமன் என்னன்னு வரும் எதை கேன்சல் பண்ணலாம் இதுல பாருங்க ஒன்று சஹிக்கு ஒரு ஒன்று சஹியை கேன்சல் பண்ணலாம் என்னோட அடுத்த வரை கேன்சல் பண்ணி காட்டினாலும் சரி இதே வரல கேன்சல் பண்ணாம எம்யூக்கு எம்யூ கேன்சல் பண்ணலாம் வேற இந்த 5க்கு ஒரு 5 கேன்சல் பண்ணலாம் 5க்குள்ள 5கள் 1 25க்குள்ள 5கள் நீங்க அடுத்த வரி கேன்சல் பண்ணீங்க இதை ஒரு வரி திரும்ப எழுதி அடுத்த வரியை கேன்சல் பண்ணுங்க நான் நேரடியாக கேன்சல் ஆக்கிக்கிறேன் இதை சுருக்கினால் என்ன வரும் 6 ലെംഡா 5 ലെംഡா சக 1 ஆகவே என்ன ലെംഡாட பெருமானத்தை கண்டுபிடிக்கும் ലെംഡா சமன் 5 என்று வருமே ரைட் எழுதி காட்டுறேன் ஆகவே இதுல கேன்சல் ஆக்குறத கேன்சல் ஆக்கிட்டு ஒன்று சை கேன்சல் ஆயிட்டது எம்யூக்கு எம்யூ கேன்சல் ஆயிட்டது 5க்குள்ள 5கள் 1 25க்குள்ள 5கள் 5 6 குறுக்கால பிரிக்கணும் 6 ലെംഡா சமன் 5 ஒன்று ச ലെംഡால பிரிக்கிறேன் 5 ஒன்றால பிரிக்கிறேன் 5 பிளஸ் 5 ലെംഡால பிரிக்கிறேன் 5 ലെംഡா இனி 5 ലെംഡா எங்களை வந்தாலும் என்ன 5 ലെംഡா 6 ലെംഡால இந்த ஒரு ലെംഡா போன ലെംഡா சமன் 5 ലെംഡாட பெருமானமை ரைட் காட்டியாச்சு இனி அடுத்த பாட் இழந்த இயக்கப்பாட்டு சக்தியின் அளவை ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தியின் பின்னமாக தருக ரைட் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தின்றது இவர இயக்க சக்தி சக இவர இயக்க சக்தி அரை எம்பி ஸ்கொயர் ലെംഡா பதிலா 5 போடு ரைட் ലെംഡா பதிலா 5 போடு இந்த ലെംഡா சமன் 5 இருந்தால் தான் அந்த கேள்வி ലെംഡாக்கு பதிலா 5 போடலாம் ரைட் போட்டு இழந்த இயக்கப்பாட்டு சக்தியின் அளவு கண்டுபிடிக்கும் ലെംഡா போடாம போட்டுறா சுருக்கல் கூடும் அந்த ലെംഡா சமன் 5 என்று காட்டிட்டா கீழே இருக்கிற கேள்வி ஒரே கேள்விதானே ലെംഡா கண்டுபிடிப்பதற்கு இவர மொத்த சக்தி கூட்டவாறு அதுதான் ஆரம்ப மொத்த சக்தி அதே நேரம் இறுதி மொத்த சக்தி இவர சக்தி சக இவர சக்தி இறுதியில இருந்த ஆரம்பத்தை கழிக்கவாறுதான் என்ன சாரி இழந்ததுன்னா ஆரம்பம் கூட ஆரம்பத்திலிருந்து இறுதியை கழிச்ச இழந்த இயக்கப்பாட்டு சக்தி வரும் அது ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தியில பின்னமாக தரலாம் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி மேல இழந்த இயக்கப்பாட்டு சக்தி என்ற பின்னமாக அதை கொடுக்கும் ரைட் இனி எனக்கு இந்த V1 V2 தேவைப்படும் ரைட் இப்போ V1 V2 ലെംഡாக்கு ஒரு 5 பிரதியிட்டு கண்டுபிடிச்சிட்டு அடுத்ததா கேள்விக்கு போகும் V1 V2 கண்டுபிடி ലെംഡா சார்பா ரைட் இனி V1 V2 கண்டுபிடிக்க போறேன் ലെംഡா சார்பா ரைட் பின் இது அளிக்கிறேன் ரைட் V1 சமன் என்ன ലെംഡாக்கு 5 பிரதியிட்டால் U இன்டு ലെംഡாக்கு 5 பிரதியிட்டால் 5 ലെംഡாக்கு 5 2 10 -10 + 3 மேல -7 கீழே ലെംഡாக்கு 5 பிரதியிட்டால் 5 3 6 இதுதான் V1 V2 ലെംഡாக்கு 5 பிரதியிட்டால் U இன்டு
ലെംഡ അഞ്ച് പോട്ട 5 25 സഹ ലെംഡ അഞ്ച് പ്രതിട്ട 2 10 10 ൽ നിന്ന് 3 പോണ 7 கீழே ലെംഡ அஞ்சு പ്രതിട്ട 6 v1 சரி அதே மாதிரியான v2 சரி പിന്നെ தொகுதியின் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி நான் E நோட் எடுக்கிறேன் எழுதுங்க தொகுதியின் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி சமன் E நோட் என்க ரைட் ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி E நோட் எடுத்தால் E நோட்டுக்கான சமன்பாடு என்ன E நோட்ன்றது ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தியா அரை தர ലെംഡா m தர v ஸ்கொயர் அது 2 u வரைக்கும் 2 வரைக்கும் 4 u வரைக்கும் 4 u வரைக்கும் ரைட் പിന്നെ പ്ലസ് b യുടെ ഇയക്കപ്പാട്ട് ശക്തി അര തര m തര v സ്ക്വയർ 3 u വரைக்கும் 3 வரைக்கும் 9 u வரைக்கும் u வரைக்கும் ரைட் പിന്നെ ലെംഡா பதிலா எனக்கு 5 போடலாம் ரைட் 5 போடுறதோட ஒரு mu வர்க்கத்தின் 2 காமனா இருக்கு mu வர்க்கத்தின் 2 காமனா எடுக்கிறேன் mu வர்க்கத்தின் 2 இன்டு ലെംഡா பதிலா 5 போடும் ലെംഡாக்கு 5 போட்டா 4 2 வரும் 20 பிளஸ் ലെംഡாக்கு 5 பிளஸ் mu வர்க்கத்தின் 2 காமனா எடுத்தா 1 தான் அப்ப 21 mu வர்க்கத்தின் 2 இது சமன் என்ன 21 mu வர்க்கத்தின் 2 இல்லாட்டி பாதி சமன் என்ன செய்யலாம் தொகுதியை கூட்டுற ലെംഡா கஞ்சப்பட்ட 4 20 20 சாரி mu வர்க்கத்தின் 2 காமனா எடுத்து இங்க 1 அல்ல 9 29 mu வர்க்கத்தின் 2 இல்லாட்டி பாதி சமன் தொகுதியை கூட்டுறேன் 4 20 29 இப்போது அடுத்து காட்ட வேண்டிய அவசியமே இல்லை ലെംഡா அஞ்சு பிரதிக்கு 4 20 mu வர்க்கத்தின் 2 போடுங்க 9 mu வர்க்கத்தின் 2 கூட்டினா எவ்வளோ 29 mu வர்க்கத்தின் 2 அப்படிதான் என்ன தொகுதியில ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி ரைட் அதே மாதிரி இறுதி இயக்கப்பாட்டு சக்தி அதாவது மொத்தலின் பின் தொகுதியில இயக்க சக்தியை ஈந்தெடுங்க ஒரு வசனம் ஒன்று போடுங்க மொத்தலின் பின் மோதிகையின் பின் தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தி என்க ஈந்தெடுங்க மொத்தலின் பின் தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தி என்க ரைட் மொத்தலுக்கு புறவு தொகுதி இயக்கப்பாட்டு சக்தின்றது இந்த v1 v2 சக்தியில கூட்டு v1 என்ற வகத்தாலையும் v2 என்ற வகத்தாலையும் வர சக்தி அதான் இறுதி இயக்கப்பாட்டு சக்தி எழுதுங்க மொத்தலின் பின் தொகுதியின் இறுதி இயக்கப்பாட்டு சக்தி E நோட் என்க மொத்தலின் பின் தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தி E நோட் என்க இறுதி இயக்கப்பாட்டு சக்தி இறுதியில காணப்படுற சக்தியை ஈந்தெடு ஏற்கனவே E நோட் எடுத்து இப்ப ஈந்தெடு இது அளிக்கிறேன் ரைட் மொத்தலின் பின் தொகுதியின் இயக்கப்பட்ட சக்தி E என்கின்ற ஒரு வசனம் ஒன்று எழுதுங்க நீக்கான சமன்பாடு E சமன் இவர சக்தி அரை தர ലെംഡா m into v1 squared plus இவர சக்தி அரை தர m into v2 squared പിന്നെ ലെംഡാக்கு பதிலா 5 பிரதி ലെംഡാக்கு 5 பிரதி 5 m கீழ் 2 தர v1 squared v1 வர்க்கம் இது அவ்வளவு சேம் வர்க்கம் மேல u வர்க்கிச்ச u வர்க்கம் into 5 e செயல வர்க்கிச்சால் 5 e செயலிட வர்க்கம் கீழே 6 வர்க்கிச்சம் 36 சஹாரம் into v2 வர்க்கம்
പറയം ഇൻറ്റു B2 വർക്കം B2 വർക്കിച്ചാൽ യു വർക്കിച്ചാൽ എത്രയും യു വർക്കം ഇൻറ്റു 25 ഈ സഹകളെ വർക്കിച്ചാൽ അതന്നെ 25 ഈ സഹകള് മുഴുവൻ വർക്കം കീഴെ 6 വർക്കിച്ചാൽ എவ்வளோ 36 റൈറ്റ് വിരുതിയൊക്കെ പഠിച്ചിട്ട് ഇതിൻ്റെ അടുത്ത് அந்த ஈய கண்டுபிடிக்க போறேன் ரைட் சுருக்கப்பிழை இல்லாம செஞ்சா சார் ரொம்ப